விட்டமின் பி 12 ஒரு யூனிக்கான விட்டமின். அதை யாரும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இல்லை. ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் இன்வால்வ் ஆகும், ஒரு ஸ்பெசிஃபிக் சைன் ஆர் சிம்டம் இருக்கும். பட் பி 12 பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி சிஸ்டம் இன்வால்மெண்ட் இருக்கும். அனீமியா இருக்கும், இந்த ஹெமட்டாலஜிக்கல் ப்ராப்ளம். ரெண்டாவது ஒரு நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், நம்னஸ், பின்ஸ் அண்ட் நீடல்ஸ். தேர்டு பிரெயின் ஃபாக், பிரெயின் சம்மந்த கன்ஃபியூஷன், ஃபோக்கஸிங், கான்சன்ட்ரேஷன், காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இன்வால்வ் ஆகும். பட் இது அத்தனை ப்ராப்ளமும் வேறு சில விஷயங்கள்லையும் இருக்கும். பி 12 தான் வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது ஒவ்வொன்றுக்கும் மெக்கானிசம் வேறு. மிக முக்கியமான ஒரு விஷயம் பி 12 பொறுத்த வரைக்கும், எவ்ரி செல் இருக்கக்கூடியதில் அந்த குரோமோசோம், ஜீன் அண்ட் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏங்கிறது பேசிக் யூனிட் சிந்தசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பி 12. அப்போ ஒவ்வொரு செல்லுமே அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது பி 12 டெஃபிஷியன்சினால. அதே மாதிரி இதனுடைய பிளட் லெவலுக்கும் டெஃபிஷியன்சி ஸ்டேட்டஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய பேருக்கு நார்மல் லெவல் இருக்கும், ஆனால் அவங்க டெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுடைய அறிகுறிகள் தெரியறதுக்கும் இவங்க டெஃபிஷியன்சி ஸ்டேட் ஆரம்பித்ததுக்கும் இடைவெளி பார்த்தா ஒரு 7-8 வருஷம் கூட ஆகலாம். அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு பர்மனெண்ட் டேமேஜ் வந்துடுது. அப்போ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், மாத்திரை கொடுக்கறதா, ஊசி கொடுக்கறதா, சப்லிங்குவல் நாக்கு கீழே வைக்கிறதா, இல்லை ஸ்ப்ரே கொடுக்கறதா, இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குறைபாட்டுக்கு உணவில் பி 12 குறைவாக இருக்கிறது மட்டும் காரணம் இல்லை, பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து அந்த சிறுகுடலினுடைய எண்டு, இதனுடைய அப்சார்ப்ஷன் நடக்குது. நடுவில் எங்கே வேணாலும் ப்ராப்ளம் வரலாம். உங்கள் ஸ்டமக், உங்கள் இன்டெஸ்டைன், இது எல்லாமே காரணம் பி 12 அப்சார்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அடிப்படையான காரணத்தை கண்டுபிடிச்சாதான் இதை முழுமையாக சரி பண்ண முடியும். இவ்வளவு யூனிக்கான விஷயங்களை வச்சுருக்கிற இந்த பி 12 பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். யூ வில் நோ எவ்ரி திங் அபவுட் பி 12.